நம்ம ஸ்கூலில் இருக்கிறபோது மாத்திரம் தான் we are forced to study what we do not like. கிரவுண்டில் போய் நீல் பண்ணு 10 வாட்டி ஸ்கூலை சுற்றி ஓடலாம் we did not have in school. Please consider குழந்தையோட happiness is the most important thing. 10th முடிச்சுட்டு நான் காமர்ஸ் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் சொன்னேன். மை பேரண்ட்ஸ் ஆர் ஓகே வித் காமர்ஸ். பட் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க சயின்ஸ் போடுங்க படித்து வந்துடுவாங்க. For every one hospital that is started, let there be 5 schools that covers. ஸோ பார்க்குற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த வாரம் நம்ம பாட்காஸ்ட் இருக்கிறது வந்து மிஸ் ஐஸ்வர்யா ராவ். ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து தொடர்ந்து நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எப்பயுமே என்னென்னா வந்து எடுக்கலர் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இட் ஹோல்ஸ் அ செப்பரேட் வேல்யூ. ஏன்னா அதில் ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஷேப்பிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ என்ன தான் வந்து நமக்கு வயசானாலும் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஷேப் பண்ணுறது ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் டூயிங் தட். And I'm happy to say you are one of them. Oh, thank you. It's a privilege to be in the sector. It's usually a female-driven sector. Mostly women தான் இருப்பாங்க in the education sector நம்ம பார்த்தோம்னா. And இப்போ வந்து if you see more and more young women வராங்க, which is really inspiring and nice, you know, for our future, for the changes that we want for our children மாதிரி. பார்த்தா it's nice to have young independent women also. நம்ம செக்டருக்கு வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் செக்டர். ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ ஆக்சுவலாக ஜஸ்ட் டு கிவ் யூ அ ஷார்ட் ப்ரீஃப். ஸோ மேம் வந்து டைரக்டர் ஆஃப் விவேகாலயா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ கோயம்புத்தூரில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் இட் வில் பி பெட்டர் இஃப் யூ கேன் டெல் அஸ் வை இட் இஸ் தட் வே. வெல், தேங்க்யூ ஃபார் தட் இன்ட்ரடக்ஷனுங்க. த விவேகாலயா குரூப் வந்து வாஸ் ஸ்டார்டட் பை மை மதர், மிஸ்ஸஸ் பிரேமா ராவ். திஸ் இஸ் we have crossed இப்போ வந்து 30 years 35 yearsக்கு மேலே we have been in the sector of education. We are one of the first schools in Coimbatore that was inclusive. அப்படின்னா we catered for children who had learning difficulties. Okay. So நம்ம dyslexia பற்றி கேட்குறோம், dyscalculia, ADHD எல்லாம் இது இப்போ நிறைய நம்ம இப்போ கேட்குறோம். பட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி it was not heard of. அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு வேறு எங்கேயும் இல்லை போய் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலிங் என்வாயன்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் இல்லை. ஸோ எங்கள் அம்மா when she started the first school, which is விவேகாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த இன்டென்ஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நார்மல் செட்டிங்கில் அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஹெல்ப் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட்டை எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு அவங்களோட ஸ்கூலிங்கை முடிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த காலத்தில் வந்து அவங்க யூஸ்வலாக ஒரு 6th standard 7th standard அப்புறம் they will not be able to cope and most ஸ்கூல்ஸ்லேருந்து விட்டுருவாங்க, எஜுகேஷனே விட்டுருவாங்க குழந்தைங்க. ஸோ அந்த இன்டென்ஷன் என்னென்னா அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலிங்கை முடிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த இன்டென்ஷனில் வந்து நம்ம ஸ்கூல் ஆரம்பித்தது. we still continue to cater to students who have learning difficulties and it is one of the departments in our school that does exceedingly well. ரொம்ப நல்லா பண்ணுறது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபுல்ஃபில்லிங் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு. பிகாஸ் ஒரு கஷ்டம் இருக்கிற குழந்தை டு see them do well and be happy, it's a wonderful thingங்க. So that is how we have started. So today we have 5 institutions under the wing, functioning in different capacities. அப்படின்னா we have a CBSE school we have just started. We have our international school that is Prakriya International. We have Akshayantra, which is our special learning center for இந்த மாதிரி குழந்தைங்க, children who have special needs. And we have Bodhi Academy for children when the NEET exam பண்ணணும், they are sports people, full time கொடுக்க முடியாது ஸ்கூலுக்கு, they can come in on restrict time. அவங்களுக்குனே ஒரு specialized national program வந்து we train them and they do their exam. So this is what we are doing இப்போ. So we just started. I feel even though நான் 30 வருஷம் சொன்னேன், it has been my 11th year going into 12th year. So நான் தான் இப்போ ஒரு டெக்கேட் கிராஸ் பண்ணியிருக்கேன். and I feel இப்போ தான் we have started. There is எவ்வளோ more to do in education. So that is a little bit நம்மளுக்கு நம்ம ஸ்கூலை பற்றி. ஏன்னா நீங்கள் சொல்கிறப்ப இன்னொரு விஷயம், 30 years முன்னாடி வந்து டிஸ்லெக்சிக் கிட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. படிப்பறிவு இல்லை, உனக்கு வராது, படிப்பு வராதுங்கிறது மட்டும்தான். அண்ட் ஈவன் டில் நவ் இட் கண்டினியூஸ்.
ஒரு பையனால் படிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் டு கோ கெட் him செக் டிஸ்லெக்ஸியா இருக்கா இது இருக்காங்கிறத செக் பண்ணுறதுல அந்த ஏன் படிக்க மாட்டேன்னு அடி போட்டால் சரியாயிரும். திஸ் இஸ் ஆர் ஆட்டிடியூட். இப்போ தட் இஸ் ஹவ் லைக் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்தியா பழகி. ஆமாம், தட் இஸ் ஒன் திங். ஸோ ஐ திங்க் அது ஆல்சோ ஐ திங்க் வி ஷுட் ஹைலைட் பிகாஸ் நம்ம ஸ்கூல் இது ஃபர்ஸ்ட் ஸ்கூல். அந்த காலத்தில் ஐ டோன்ட் நோ நீங்கள் when you were younger, when I was younger வந்து அடித்து தான் படிப்பை வைக்கிறேன். கையில் அடி விழுகும், இல்லாட்டி தலையில் ஒரு அடி விழுகும். ஸோ நம்ம ஸ்கூல் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தட் இந்த மாதிரி கார்பரல் பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி கை வைக்காமல், தப்பாக பேசாமல், லைக் பேட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு பாசிட்டிவாக பேசி படிக்க வைக்கிறது நம்ம ஸ்கூலில் ஆரம்பித்தோம். ஸோ இந்த போய் கிரவுண்டில் போய் நீல் பண்ணு, 10 வாட்டி ஸ்கூலை சுற்றி ஓடெல்லாம் we did not have in school. ஸோ இப்போ வந்து பார்த்தா இட்ஸ் ஸோ நைஸ் தட் சேஞ்சஸ் வருது. இப்போ எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. வந்து குழந்தைங்களை வந்து ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணும், பேசி வந்து கற்றுக் கொடுக்கணும், ஆக்டிவிட்டி பேஸ்டாக பண்ணணும். அதெல்லாம் இப்போ நம்ம கேட்குறோம். அப்போ அது இட் வாஸ் நாட் ஹர்ட் ஆஃப், அது எக்ஸிஸ்டே ஆகலை. அப்போ ஒன்ஸ் அகெயின் அப்பயுமே சரி எஜுகேஷன்னா வந்து படித்து புக்கில் இருந்தது மட்டும் தெரியுது. லைக் இட்ஸ் குட் டு சி பீப்புள் லைக் போதி கேம்பஸ் மாதிரி இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து இட்ஸ் குட் டு சி. ஆமாம், ஐ திங்க் a lot of change in the last 10 years ஆயிருக்குங்க. நம்ம கண்ட்ரி itself has changed அவ்வளோ. லைக் நம்ம ஒரு 10 years முன்னாடி நம்ம டெவலப்மெண்ட் செக்டர், நம்ம ஒர்க்கிங் செக்டர்லாம் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதோடு என்ன வருதுன்னா இந்த எஜுகேஷன் வருது, பேரண்ட்ஸ் ஆர் மோர் எக்ஸ்போஸ்ட். ஸோ அவங்களுக்கும் இப்போ புரியுது தட் ஒரு குழந்தைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு we should cater, அதுக்கு we should give attention. அண்ட் ராதர் தென் ஒன்லி நம்ம முதல்ல மாதிரி வெறும் படிப்பு மாத்திரம் தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லாமல் பார்க்காம, எஸ் நிறையா இருக்குது ஒரு ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸில். அண்ட் எவ்வளோ நிறையா நம்மளால் கொடுக்க முடியும், எவ்வளோ நிறையா நம்மளால் கேட்டர் பண்ண முடியும், அவ்வளோ பெட்டர் அந்த குழந்தைக்கு. ஒன்ஸ் அகெயின் வந்து இப்போ நான் படித்து முடிச்ச வரைக்குமே என்னன்னா வந்து 8 hours வில் பி இன் ஸ்கூல். நெக்ஸ்ட் வந்து 4-5 years முடிச்சிருக்க 5 years அந்த 8 hours கற்றுக்கிட்டது வந்து ஹோம்ஒர்க் எழுதணும். ஸோ தட் இஸ் ஹோ வி ஆர் பில்ட். லைக் ஸோ லைஃப்பில் வர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது really exceptional something you get to do that. இப்போ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னாலும் சரி, I have to be exceptional at that to let my parents allow me to அது மாத்திரம் இல்லைங்க. as you got older உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு I don't know, ஸ்கூலை முடிச்சுட்டு there was no question of sports. What did you do? நம்ம ஸ்கூலை முடிச்சுட்டு we went for tuition. Because obviously நம்ம ஸ்கூலில் படித்தது அவங்க 10ல் ஒரு கற்றுக் கொடுத்தது சரியில்லை. ஸோ ஒரு 2 மணி நேரம் போய் டியூஷனில் உட்காருவோம். ஸோ ஸ்கூலில் வந்து நீங்கள் 8:30 ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 6:30-7 ஆயிரும். அதுக்கப்புறம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போய் படிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா. பட் வித் ஆல் ஆஃப் திஸ் இன்னைக்கு வந்து இஸ் சேஞ்சிங். லைக் ஆஸ் அ ஸ்கூல் நான் இப்போ வந்து சொல்வேன், வி ஷுட் என்ஷூர் நம்ம சில்ட்ரன் டோன்ட் கோ எனிவேர் ஒரு டியூஷனுக்கு. We should be doing அந்த amount of work. That is why they are paying. That is why they are coming. Parents are paying and coming sending students. So these are all things. இப்போ வந்து definitely there is a different outlook மாறுது, which is really positive. So அப்படி பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குங்க செக்டரில். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்லெக்ஸ் கிட்ஸ் ஆகட்டும், இப்போ ஆர்டிஸ்டிக் கிட்ஸ் ஆகட்டும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி இன்னுமே வந்து லைக் ஹவு டு ஐடென்டிஃபை தீஸ் கிட்ஸ். லைக் ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாம் வந்து பிரில்லியண்டாக இருக்க கிட்ஸ் எல்லாம் வந்து தட்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் see that in first hand. பட் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து லைக் ஹவு டு ஐடென்டிஃபை them, லைக் பேரண்ட்ஸ்க்கு வந்து how to get them. ஃபர்ஸ்ட்லி வந்து ஐ திங்க் வெதர் நம்ம ஸ்கூலில் குழந்தை ஸ்கூலில் இருக்குதோ வீட்டில் இருக்குதோ, ஆஸ் பேரண்ட்ஸ் ஆஸ் ஒரு எஜுகேட்டராக தெர் இஸ் அ innate ability to see ஏதோ சரியில்லை, ஏதோ ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுது. வெதர் இட் இஸ் நான் சொல்கிறது புரியுறதில்ல, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியறதில்ல, இல்லாட்டி ஒரு டாஸ்க் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா எக்ஸ்ட்ரா டைம் ஆகுறது, சிம்பிள் திங்ஸ் சேங் ஒரு ஐட்டமை கொடுத்துட்டு ஒரு டப்பாவில் போடுன்னு சொன்னால் அதுக்கு குழந்தைக்கு வந்து அது புரியுதா, எப்படி பண்ணுறது, சைஸ் புரியுதா, எதில் பத்துன்னு புரியுதா. ஸோ தீஸ் ஆர் ஆல் பேசிக். நம்ம டெவலப்மெண்டல் கர்வில் பார்த்தோம்னா தீஸ் ஆர் ஆல் மைல் ஸ்டோன்ஸ். அது என்ன குழந்தை இருந்தாலும் பாசஸ் த்ரூ சர்டன் மைல் ஸ்டோன்ஸ் அந்த டெவலப்மெண்ட் கர்வில். லைக் நம்ம எல்லாம் பார்ப்போம் எப்போ குழந்தை திருப்புது, லைக் பேபியை பார்த்தோம்னா எப்போ பேச ஆரம்பிக்குது, ரைட். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர் சைடு டெவலப்மெண்ட் கர்வில் பார்த்தோம்னா இட் இஸ் சீக்வன்சிங் மாதிரி. அப்படின்னா என்னால் என்ன முடியுதா, என்னால் ஷூ கட்ட முடியுதா, என்னால் பட்டன் போட முடியுதா, என்னால் செல்ஃப் கேர் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதா, எனக்கு பசி இருக்கும்போது சொல்ல முடியுதா. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் வந்து தட் யூஸ்வலி ஒரு டிலே இருந்ததுன்னா
ஆர் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா இதுலேயும் காட்டும். அதர் தென் ஸ்கூலில் வந்து படிப்பில் காட்டும். அந்த குழந்தை கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் மோர் டைம் எடுக்கலாம், இல்லாட்டி ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், இல்லாட்டி ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். லைக் விளாடணுன்னு மாத்திரம்தான் இஷ்டம் இருக்கும். இன்னொரு குழந்தை ஏதாச்சும் பண்ணுறது இந்த குழந்தைனால அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஏரியாஸில் வந்து ஸ்லோவாக காமிக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஆஸ் த சைல்ட் கெட்ஸ் ஓல்டர், வயசாக ஆக இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். பிகாஸ் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அது கம்ப்ளீட் பண்ண முடியாது, இல்லாட்டி டெஸ்ட்டில் எங்கேயாச்சும் ஃபெயில் பண்ணுவாங்க. நிறையா வாட்டி நம்பர் உல்ட்டாவாக எழுதுவாங்க, 90 வந்து 91 போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதில் வேரியஸ் ஏரியாஸ் மெதுவாக காட்டிவிடும். பட் நம்ம அப்படி இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா we should take them to get tested. ஸோ there is counselors இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, சைல்ட் சைக்காலஜிஸ்ட். அவங்க they have a specific testing to see இந்த குழந்தைக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது. அண்ட் அந்த டெஸ்டிங்க்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஸோ schools are not qualified to do that testing. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஸ்கூல் சொல்லலாம் நம்மளுக்கு டவுட் இருக்குது, ஒரு பேரண்ட் வந்து சொல்லலாம் எனக்கு எங்கேயோ ஒரு தோணுது தட் அந்த குழந்தை கஷ்டப்படுறதுன்னு. அண்ட் அப்போ வந்து we send them for testing. நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் இருக்கும். நான் வந்து படித்ததில் ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு ஸ்கூலில் தான். நான் இருந்த சிட்டியுமே அப்படி தான், படித்த ஸ்கூலுமே அப்படி தான். பட் ஆனால் நான் 4th grade படிக்கும்போது, ஃபிஃப்த் படிக்கும்போது நினைக்கிறேன். ஸோ ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி, அவங்க பையன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கான், ஆனால் வந்து அவன் எழுதுகிற ஆன்சர்லாம் வந்து 25 மார்க் அட்டன் பண்ணி 25 மார்க் தான் எழுதுறான். ஸோ இஸ் ஆக்சுவலி நாலேஜபிள், கெட்டும் சம்வேர், கெட்டும் டெஸ்டட். இங்கே படித்தானா வந்து அவன் மக்குன்னு தான் வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ டேக்கிங் சம்வேர் அப்படின்னு சொல்லி தே சென்ட் ஹிம் சம்வேர். அட்லீஸ்ட் the teacher had the inclination to do that. ஏன் அப்படின்னா, பட் ஆனால் அந்த பையன் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, 2 வருஷமாக எங்கள் அம்மா பாட்ட பேப்பரை காமிக்க ட்ரை பண்ணுறேன், எழுதுறதுக்குலாம் நான் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அவங்க வந்து இன்னும் வேகமாக எழுதுன்னு மட்டும் தான் திட்டுறாங்களே தவிர என்ன பண்ணுறது. That is true. இல்லை, பட் டிஃபிகல்ட்டி இந்த மாதிரி வேரியஸ் ஷோ அப் ஆகும். அண்ட் நம்மளுக்கு என்ன இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம்னா, we think இந்த குழந்தைங்களுக்கு அறிவு இல்லை, ஒரு புரிகிறது இல்லை. தட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்டுங்க. இந்த குழந்தை இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் டிஃபிகல்ட்டி இன் நம்ம லேர்னிங்ல. அப்படின்னா மெத்தட் ஆஃப் லேர்னிங் ஹேஸ் டு பி, மெத்தட் ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இட் இஸ் நாட் தட் த குழந்தை இன் எனி வே இஸ் லெஸ்ஸர் தென் வேறு எந்த குழந்தையும். அவங்களுக்கு அறிவு இல்லையோ இல்லாட்டி அந்த கெப்பாசிட்டி இல்லையோ, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. தே ஆர் ஈக்குவல் டு ஆல் ரெகுலர் லேர்னர்ஸ். நம்மளுக்கு என்னன்னா, எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறத நம்ம பார்க்கணும். நம்ம அடல்ட்ஸாக தட் இஸ் வாட் we do. ஸோ அதை நம்ம ஆல்டர் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து அந்த ஸ்கூலிங் என்வாயன்மெண்ட்டில் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுக்கு என்ன புரியுறது இல்லைன்னா, நம்ம ஸ்கூலில் இருக்கிற போது மாத்திரம்தான் we are forced to study what we do not like. Right? So we by default எல்லாத்துக்கும் நீ மேத் உனக்கு பிடிக்கணும், உனக்கு சயின்ஸ் பிடிக்கணும், நீ அதில் மார்க் வாங்கணும். ஸோ நம்ம நிறைய வாட்டி பார்க்குறோம் இந்த குழந்தைங்க வந்து ஹை ஸ்கூல் போகும்போது, அப்போ வாட் ஹேப்பன், they choose. இஃப் யூ டோன்ட் லைக் சயின்ஸ்னால் நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுப்பீங்க. காலேஜ் போனால் அதுக்கு மேலே இன்னும் சூஸ் பண்ணலாம் என்ன வேண்டான்னு. என்ன பிடிக்கிறத வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்போ அந்த குழந்தைங்க ஒண்டர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 years நம்ம டீச்சிங்கில் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வில் நாட் ஹேவ் டு பி ஒரு ஐயோ நான் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் சொன்னோடனே ஒன் மோர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 10th முடிச்சுட்டு நான் காமர்ஸ் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் சொன்னேன். பேரண்ட்ஸ் ஆர் ஓகே வித் காமர்ஸ். பட் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் வந்து சயின்ஸ் குரூப்பில் போடுங்க, படித்து வந்துடுவோம் அப்படின்னு. எனக்கு சயின்ஸ் வர மாட்டேங்குதுடா. இதுதான் ஐ திங்க் நிறைய வீட்டில் பண்ணிட்டே இருந்தால் வந்துடும் அந்த ஆட்டிடியூட் இருக்கு. ஒன்ஸ் அகேன் வந்து நான் இப்போயுமே யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் ரைட் நோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் சயின்ஸ். ஐ லேர்ன் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் பை மை செல்ஃப். எனக்கு இப்போ யோசிச்சு பார்ப்போம், ஒன்ஸ் அகேன் ஐ டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் த டீச்சர்ஸ் இன் எனி வே, பட் மேபி அவங்க சொல்லிக் கொடுத்தது எனக்கு கரெக்டாக புரியலையா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே ஒன்று. அது மாத்திரம் இல்லை, சி அட் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் வில் சேஞ்ச். ரைட் நான் எனக்கு யாரை கேட்டாலும் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது வெரி ஃபியூ சில்ட்ரன் கம் டு ஸ்கூல் படிக்கிறதுக்கு. தே கம் டு மீட் ஃப்ரெண்ட்ஸ், to play, to have a nice time, to talk. அந்த social interaction is அவங்களோட motivation ஸ்கூல் வருது. படிப்பு வந்து happens on the side. for a குழந்தை, for a childோட கெப்பாசிட்டியில் நம்ம பார்த்தோம்னா
அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம we are saying no, this is important, you please pay attention உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு, உங்களோட மார்க்ஸுக்கு நம்ம சொல்கிறோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ், சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளும் வந்து ஒரு ஃபுல்லாக பார்ப்போம். என்னோட குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்குதா, சந்தோஷமாக இருக்கிறானா, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதா, அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, பையனோ பொண்ணோ லைக் ஸ்கூலுக்கு போய் நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் மீட் பண்ணுறேன், எனக்கு என்னோட டீச்சர் பிடிக்கும், என்னோட ப்ராஜெக்ட் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நீங்கள் இந்த சோஷியல் கேதரிங் சோஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன இது எனக்கு பர்சனல் கொஸ்டின். ஸோ வாட் ஆர் யூர் தாட்ஸ் ஆன் ஹோம் ஸ்கூலிங் பற்றி? ஸோ ஹோம் ஸ்கூலிங்னு நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் அ வெரி டிபேட்டபிள் டாபிக். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஒன் இஸ் not all parents are born teachers, right? Because we all know, I think how many of you all நீங்கள் driving lessons எடுத்துக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு தெரியாது, பட் அவங்களோட பேஷன்ஸ் வந்து ஒரு டிரைவிங் லெசன் எடுத்திங்கன்னா புரியும். நம்ம குழந்தைக்கு இருக்கிற பேஷன்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தோம்னா. ஸோ ஒன் இஸ் நாட் ஆல் parents are, நான் என்ன சொல்லுவேன்னா, are qualified to cater to the entire spectrum of நம்ம educational sector. And as வந்து வயசு ஆக ஆக அவங்களுக்கு அந்த நெசசரி எக்யூப்மெண்ட் இருக்குதா, ஒரு சயின்ஸ் பண்ணுறோம்னா ஒரு லேப் லைக் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் தேர். அதை தவிர்த்து ஐ ஃபீல் ஸ்கூலிங்னா த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஃபீல் ஒரு குழந்தைக்கு வந்து இன்னொரு குழந்தை கூட உட்காந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஒரு பாண்ட் பில்ட் பண்ணி ஆர் வெதர் சண்டை போடுறதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குதோ இதெல்லாம் இஸ் நார்மல் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். அந்த ஐசோலேஷன் கொஞ்சம் இருந்ததுன்னா நம்ம சோஷியல் பிஹேவியர் வந்து மைட் பி டிலேட், மைட் நாட் பி, I might become, for example, this is just examples I'm giving you on என்னோட outlook. There are people I know that who believe homeschooling is best. அது அவங்களோட சாய்ஸ். அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னா வெல் அண்ட் குட். வீட்டில் சிப்ளிங் இருந்ததுன்னா ஒரு நிறையா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் வரும். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் சோஷியல் இன்ட்ராக்ஷன் வரும். பட் எனக்கு என்னன்னா அந்த சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்கூலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டில். ஏன்னா as much as it's happy, நம்மளுக்கு it also teaches us that life is not fair. Exactly. Right? ஒரு மேத்ஸில் sometimes I will lose. Sometimes somebody ஒரு டெஸ்ட்டில் they will score more than me. And the little disappointments also is a part of நம்மளோட growing up. நல்ல ஸ்கூலில் படித்த எல்லாருக்குமே தெரியும் there is competition, yet healthy competition, and everyone is given equal amount of resource to compete in that. Compete, yes. So அது வந்து நல்ல ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்குமே வந்து they'll definitely know. They'll understand. ஆமாம், they'll understand. This is why I feel ஒரு ஹோம் ஸ்கூலிங் ஓட நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா ஒரு ஸ்கூலில் போடுறது is a better experience. Okay. That is what this is a personal choice, Anna, but yeah. So continuing on, how to equip kids, for to be a better human, better educator, and like better human being overall. How do you see technology with kids these days? So again, this is also a very debatable topic. So I think first what we are, நம்ம technology என்ன பண்ணோம்னா, we live in a digital age, right? இனிமேல் it is not an option whether you acknowledge it is there or not. It is there நம்ம லைஃப்பில் in any part of our lives, whether we have TVs that have that are now smart TVs, our phone is there. We cannot live without a phone. The only thing, the least that our phone is used is for phone calls. Yes. Right? So it is used, நம்ம பார்த்தோம்னா நம்ம ஃபோட்டோஸு, மெயிலு, what is that, entertainment, WhatsApp, அதுதான் our devices are used more than for texting and for phone calls. So tech has it is become more intertwined நம்ம லைஃப்ஸில் வந்து tech is involved itself. It is not, இந்த நேரத்தில் it is not possible to segregate and say that technology will not interfere any further. The positive, என்னை கேட்டால், the positive is that our children today have the ability to learn என்ன வேணும்னா எங்கே வேணும்னால இருந்தோம் they can learn. நம்ம ஒரு லெட்டர்ஸ் நான் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியலனா
வென் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது என்ன வாட் வில் வி கோ அண்ட் சி டிக்ஷனரி எடுத்தோ நிறைய விட்டு ஸ்டாஃப்ட்ட போயோ கேட்டு ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் யாராவது கேட்போம், இல்லாட்டி ஒரு டிக்ஷனரியை திறப்போம், அந்த டிக்ஷனரியை தேடி பார்ப்போம். தட் வில் பி ஒன் ப்ராசஸ். இன்றைக்கி வந்து யூ டைப் இட் அவுட் ஆன் கூகுளோ ஒரு கூகுளில் சொன்னால் யூ கெட் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் யூ வாண்ட் டு கெட். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா சில்ட்ரன் அவங்களோட எக்ஸ்போஜர் இஸ் ஸோ மச் மோர் இன்னைக்கு, விச் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பாசிட்டிவ். ரெண்டாவது ஐ ஃபீல் தட் நம்மளுக்கு எங்கேருந்து வேணும்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் வீ கேன் பிரிங் இன். லெட் அஸ் சே எனக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் மெம்பர் இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இட் இஸ் ஐ எம் ஏபிள் டு go and via via Zoom, via whatever I can deliver a topic to our children. அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ அது I would say is a positive in நிறையா ways. Today நம்ம குழந்தைங்க do not have to be ஒரு disconnected அவங்க ஸ்கூலிங்கில் ஒரு ஆக்சஸ் இல்லாமல் இருக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கு. நெகட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன். அது நான் சொல்லணுன்றல ஐ திங்க் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் ஆரம்பித்தோம்னா 2 மணி நேரம் போகிறது நம்மளுக்கு தெரியறதே தெரியுது. தட் இஸ் த டிஸ்ட்ராக்ஷன் இன்னைக்கு. அண்ட் த செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் ஓவர் எக்ஸ்போஜர். குழந்தைங்களுக்கு unnecessary எக்ஸ்போஜர் இது. மூணாவது வந்து லேக் ஆஃப் பீங் ஏபிள் டு கான்சென்ட்ரேட். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு 5 மினிட்ஸில் மாறிட்டுச்சுன்னா ஒரு 25 மினிட்ஸ் எனக்கு ஏதாச்சும் உட்காந்து அந்த லெசன் கஷ்டம். ஈவன் ஆஸ் ஆஃப் நோ இதே ரீல்ஸாக போட்டால் வந்து நீ கெட் மோர் ரீச் தேன். எக்ஸாக்ட்லி, ஆமாம். பிகாஸ் எல்லாத்துக்கும் அந்த 2 மினிட் அந்த ஒரு அடல்ட்ஸ்கே அப்படி ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் டெக், if you ask me, there is positive and there is ஒரு நெகட்டிவ். நான் எனக்கு இதை பற்றி டெக் பற்றி பேசுகிறப்ப, எஜுகேஷன் எப்பயுமே டெக் பற்றி பேசுகிறப்ப ஐ ஹேவ் திஸ் ஒன் காமன் தாட் எப்பயுமே வந்து எனக்கு என்னன்னா வந்து புக்ஸ் படிக்கும் போதோ இல்லை நீங்கள் ஒரு பிரிண்டட் ஃபார்வர்ட் நாட் ஜஸ்ட் புக்ஸ் டிஜிட்டல்லே வந்து இப்போ ரீடிங் டெக்ஸ்ட் பேஸ்ட் திங் அப்படின்னா your mind will have that ability to process that, try to create something on your own. Yes. But the more you go into visual format, yes, everything is predefined. So இதுதான் வந்து someone sitting there like இப்போ ஒரு 5 கம்பெனியோ ஒரு 10 பேரோ உட்கார்ந்து அது literally shaping everything. So kids வந்து they've lost their imagination. People go. There is ஒரு ரொம்ப பாப்புலர் கோட் இருக்குங்க that says ஒரு I think it was J. Krishnamurthy, ஒரு very renowned educator and scholar எல்லாம். He said ஒரு குழந்தை வந்து ஒரு பூ பார்த்துட்டு இருந்துச்சுன்னா, if he is looking at a flower, the moment you call it a flower, you stopped his imagination. So until then, and the poo can be anything. It can be அவங்க தலையில they can imagine it to be 100 ஒரு வேற things. But the moment அந்த ஒரு லேபிள் நம்ம கொடுக்கும்போது we stop it. But it is the same thing. நம்ம what we are doing is everything is becoming இப்போ விஷுவலாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இமேஜினேஷன் ஒரு ப்ரீடிஃபைண்டாக வருது, ரைட்? ஸோ இனிமேல் நீங்கள் இப்போ அட்லீஸ்ட் நான்லாம் குழந்தைங்கிட்ட பேசும்போது வேணேசி இந்த புக் ஏதாச்சும் படிச்சுட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் சினிமா வரும்போது நான் போய் பார்த்துருக்கேன். தென் 2 மணி நேரத்தில் we will finish it. But that is how it is. And the patience இல்லாமல் visual-ஆ. So that is it. Even the Dune movie வந்தப்போ கூட வந்து I had that same feeling. ஆஹா புக்கு பஞ்சது என்னென்னமோ இருந்துச்சு, இதில் என்ன எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. That feeling வரும். Even with பொன்னியின் செல்வன். Exactly. அதான் I was going to say பொன்னியின் செல்வன். Everybody எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் எனக்கு போய் பார்த்துடலாம், பை கோயின் அந்த எல்லாரும் புக்கை பற்றி கேள்விப்பட்டிருந்தோம். யாருமே அதை வந்து எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. Once again, people have accepted that வந்து பொன்னியின் செல்வன் வந்து மதுராங்கண்ட தான் வந்து அவார்ட் கொடுத்தாங்க, மணிமுடி கொடுத்தாங்க, இதெல்லாம் அசைன் பண்ணிக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் கூட இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. ஐ திங்க் லைக் இந்த உங்கள் க்ளோசிங் தாட்ஸில் வந்து எனக்கு ரெண்டு கேள்வி. லைக் ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் டு டீச்சர்ஸ், one piece, I mean not just teachers, educators. One piece of advice to educators, one piece of advice to students. To educators, நான் என்ன சொல்வேன்னா, whether it is not only educators ன்னு சொல்லுவாங்க, whether it is parents also, because we are all educators. As adults, we are all educators. Yes, we should ஒரு patience இருக்கணும். We need to have patience with not only our children, with life. அதுதான் ஒரு பேஷன்ஸ் இருந்தால் ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஆல்சோ கொஞ்சம் இருந்தால் இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன்னைக்கு வாஸ்ட்லி
in how we treat our children. What has happened is in a lot of ways, in நிறைய வழியில் we've all become very impatient people. And அதனால நம்மளுக்கு we are quick. ஒரு ரியாக்ஷன் வர்றது இஸ் குவிக், ஒரு டிசிஷன் ஒரு பண்ணுறது இஸ் குவிக். அது I feel as educators and as parents we should remind ourselves. And secondly, also not just one point, secondly also for educators and parents, what I would say was very very important is please consider the happiness, குழந்தையோட happiness is the most important thing. எங்கள் அம்மா பாட கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னீங்கன்னா like the full happiness அப்படின்னா they should be good people, but ஒரு full the happiness of your child is vastly important. And that happiness is not by buying things. It is something that is more than that. அது I would say ரொம்ப important நம்ம இன்னைக்கு சொசைட்டியில் that குழந்தைங்களுக்கும் parents, I mean not for குழந்தைங்க, for parents and educators. Lastly, for students, what I would also say is have faith. I know நம்மளுக்கு எக்ஸ்போஜர் நிறையா இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு நம்மளுக்கு தோணுது குழந்தைங்களா. Because இப்போ by the time they come up to 10th standard, 11th standard, assume they know everything. Have ஒரு faith in your teachers, believe in your parents also. அவங்க உங்களுக்கு decisions பண்ணுறாங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு பண்ணுறாங்க, ரைட்? No parent or teacher வேணுன்ட்டு என்னோட குழந்தை கஷ்டம் இருக்கணும்னு nobody will do that, or at least most people. So அந்த beliefல you treat them with that respect and give them that that ability to make you also happy. ஒரு ஜாயிண்டாக வேலை செஞ்சாதான், ஒரு டீமாக வேலை செஞ்சாதான் I think it will work positively. It's not a single thing, it's a team sport. It's a team, absolutely. It is also in any school, I will adhu solranga, endha school la irundhalum it is a combination between parent, student and school teacher. இதை பற்றி நிறைய பேசியிருந்தா எனக்கு இது கவுன்சிலிங் செஷன் மாதிரி நான் sorry, became very serious, but yeah, generally இல்லை அதான் சொல்கிறேன். மீன் kids of my age வந்து அதாவது under 30-35 இருக்கிற எல்லாருமே வந்து 99.9% of them face this kind of education தான். So not everyone gets the chance to study in a school like what you built or இந்த மாதிரி இடத்துல வந்து படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. Even though the parents have money, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து they don't know how to they don't know this exists. அது ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் ரெண்டாவது வந்து only you can accommodate only certain amount of people. So you can only do to some extent. அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எஜுகேஷன் வந்து அந்த கிட்ஸுக்கு கொடுக்க முடியும். இப்போ நார்மலாக இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி 60 கிளாஸ் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸுக்கு 80 பேர் உட்கார வச்சா யூ கேன் கிவ் த சேம் அட்டென்ஷன். ஸோ ஒன்ஸ் அகேன் தட் இஸ் ஆல்வேஸ் தர். அண்ட் ஒன்ஸ் அகேன் கிட்ஸுக்குமே வந்து நீங்கள் சொன்ன எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது வந்து ஸோ எப்பயுமே நான் படிக்கும்போது வந்து எப்பயுமே டெய்லி காலேஜ் நான் எனக்கே ஒன்று சொல்லிக்குவேன், ஆல் ஐ நோ இஸ் ஐ நோ நத்திங். ஸோ தட் இஸ் வாட் ஐ நோ. அந்த மார்க்கெட் சர்வீஸாக யாரோ வந்து சொல்லி நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். So assume all I know is that I know nothing. This is a good policy for life also in general. If we come from that I don't know, then at least we will try. Yes. Once again வந்து யார்கிட்ட வந்து எல்லாத்துட்டையுமே வந்து we have to assume that there is someone always intelligent than us and you can learn at least one single thing from every single. Yes, from every single person. We can learn ஏதாச்சும் ஒன்று from everybody we can learn. I think that's a fantastic thing that நீங்க சொன்னது, and it is something we can all apply 100%. And once again இன்னொருமே வந்து நான் இந்த பிஸ்னஸ் பாட்காஸ்டிங்கிறதுனால பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்க நிறைய விஷயங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். பீப்புள் அஸ்யூம் இந்த டீச்சர்ஸும் சரி மற்றவங்க ஏதாவது சொல்லி தந்து அட்வைஸ் கொடுத்தாலும் சரி they assume நீ ஒன்றுமே பண்ணதில்லை நீ ஏன் பேசுகிற அப்படிங்கிறது. ஒன்ஸ் அகேன் டீச்சிங் இஸ் அ ஸ்பெஷல் ஸ்கில் and only certain people possess that special skill. ஸோ எஜுகேஷன் டீச்சிங்கிறது வந்து நாட் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல். லைக் எங்கேயுமே வந்து there are some people who are really good at teaching. They really know how to convey knowledge to other people. அதை வந்து you have to embrace. ஏன்னா இனிஷியலாக நானுமே அதான் சொல்லுவேன், ஏன்டா அதை அட்வைஸ் கொடுத்தா நீ உனக்கு என்ன தெரியுதை பற்றி அப்படின்னு நானும் இருந்தேன். But over the period, some people are just good at processing information and sharing it to other people. I mean, also not only that, நம்ம அப்படி பார்த்தோம்னா teaching is not just a singular job. It is like being a parent. It is not only delivering ஒரு content மாதிரி content கொடுக்குற மாதிரி. It is not that. It is I would say it is one of the more difficult jobs என்னைய கேட்டிங்கன்னா. ஒரு குழந்தை இப்போ பார்த்துக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஸோ ஐ திங்க் நம்ம டீச்சர்ஸ்க்கெல்லாம் we should credit கொடுக்கணும். ஃபைனலி அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி only few people shape the future and literally teachers are someone who are doing that. Yes,
I think it's a good positive note to end. Even though with all the problems, stop பண்ணுறதுக்கு. At least let us, we can hope that what is coming நல்லா வரும். And one thing I want to tell you, I'm very happy to see that இன்னைக்கு நம்ம டவுன்ல பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்மாலர் டவுன்ஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஸ்கூல்ஸ் வருது. அப்படின்னா ஐ ஃபீல் லைக் it is a positive step. I feel one thing நான் எப்போதும் சொல்லுவேன், for every one hospital that is started, let there be ஒரு 5 schools that come. And because I feel our society needs it. So அந்த மாதிரி பார்த்தோம்னா I'm so happy that we are going in this very direction. Hopefully it goes in the positive. Even with technology also, hope things will get better. It will get better. Yeah. Thank you so much for doing this. Thank you so much for having me. It has been such a wonderful experience எனக்கு. And எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருந்தது. So thank you for that as well. And I hope இன்னைக்கு பேசினது is going to benefit. Hopefully at least one teacher or student changes from this. It is more than enough. I think somebody will benefit. So thank you. Thank you.